இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த 6ஆம் தேதி ஜூலையிலிருந்து 12ஆம் தேதி ஜூலை வரைக்குள்ள காலகட்டங்களில் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலிருந்து ரோகிணியில் உச்சம் பெற்று மிருகசீஷம் வரை சந்திரன் செல்ல இருக்கிறார். பூரட்டாதினா குருவின் நட்சத்திரம், ரோகிணினா சந்திரனின் நட்சத்திரம், அண்ட் மிருகசீஷன்னா செவ்வாய் நட்சத்திரம். இப்படி இந்த நட்சத்திர பாதையிலே செல்லும் போது நமக்கு என்னெல்லாம் பலன் வரும்னு பார்க்கணும். அதே போல் இந்த வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் நிறைய நல்ல நிகழ்வுகள் கிடைக்கிறது. 6ஆம் தேதி சஷ்டி விரதம் ஆரம்பமே முருகனுக்கானது. 7ஆம் தேதி காலாஷ்டமி, அந்த மத்தியான வேளையில் வர அஷ்டமி நாளைனா துர்கைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் துர்கை வழிபடுவது ரொம்ப நல்லதாயிடும். 8ஆம் தேதி புதனின் அஷ்டமியாக கண்டினியூ பண்ணும். அப்போ விஷ்ணுவின் வழிபாடு, இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், படிக்கல சார் குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. அதுபோல 10ஆம் தேதி அபாரா ஏகாதசி என்ற ஏகாதசி, அதாவது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் கலக்கங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஏகாதசி விரதம். அதுபோல வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பிரதோஷம். அந்த பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மனசுல மரண பயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயத்தை நீக்குவது. இப்படி பல விஷயங்களை தாங்கி வரக்கூடிய வாரம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, வாருங்கள் காண்போம். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கார செலவுக்குன்னே இருக்கிற சந்திர பகவான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியின் 9ஆம் இடத்திலிருந்து பயணம் செய்ய இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்திலே தொழுகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்காரான குருவின் உச்சம் பெற்ற இடத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு பொருள் வரவுக்கான வாய்ப்பை அப்படி அதிகப்படுத்தி தரக்கூடிய சூழ்நிலை. உங்க ராசிநாதனான புதன் வக்கரகதியிலே இருக்கிறார், நன்மையை கொடுக்கிறார். பல விதமான பயணங்களையும் செலவு தொடர்பான விஷயங்களில் கலெக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெட்டார் கலெக்ஷன் எல்லா வேலையும் செய்யக்கூடிய வேலையும் மைண்டில் கொண்டு வரும். அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு இவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த பணத்தை பிடுங்கணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். நிலங்கள் விற்கவே இல்லை, அந்த நிலத்தை விற்கிறதுக்கு வழி பண்ணணும். வெறும் புறம்போக்கா இருக்கு, அதை எப்படி கரம்பை மாத்துறது, இப்படி பல விதமான தீவிர சிந்தனைகள் அடுத்த ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கும். அப்போ தொழில் தொடர்பான விஷயங்களில் விருத்தி செய்வதற்கு அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டுமல்ல, தடைப்பட்ட காரியங்கள், திருமணம் போன்ற விஷயங்களோ சரி, தொழில்களிலோ சரி, நமக்கு ஏதாவது தடை நடந்ததுன்னா அதை எப்படி உடைக்கலான்ற நியூயான்சஸ் புதுசாக யோசிப்பது, மாற்றி யோசிக்கும் தன்மை, இதை கொண்டு வரும். இப்படி ஒரு அழகான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சந்திரனும் சனியும் சேர்ந்த சேர்க்கை 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இங்கிருந்து உங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் எல்லாம் தாமதமா நடக்கும். நடக்கலேன்னு சொல்லக்கூடாது, நடக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு தைரியத்தோடு இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாயின் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்து மேல விழறாரு. அப்போ எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு வந்துவிடும். எல்லாரையும் மெச்சு ஒரு மாதிரி இந்த நாள் வரைக்கும் இல்லை சார், இப்போ பாருங்க நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதில் கரெக்டான ரீப்பிங் பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு பயமில்லாத தன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாழ்க்கை, சத்ருக்களிலிருந்து விடுதலை, கேஸில் இருந்த வழக்கில் நம்ம பக்கம் சாதகம், இப்படி நல்ல நிகழ்வுகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ரோகிணியில் உச்சப்படுகிற அந்த 10-11 தேதிகளின் போது உங்களுக்கு லாபங்கள் பெருகும் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த வாரத்தில் சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. அபார ஏகாதசி அன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு நல்ல 4 பேர்த்துக்கு அவருக்கு நல்ல துளசி மாலையை சார்த்தி காக்கும் கடவுளான அந்த விஷ்ணு பகவானை போற்றும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளர உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய தாக்கம்
இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஏன்னா பூரட்டாதி என்கிற சாரத்திலே, குருவின் சாரத்திலே தான் சந்திரன் பயணம் ஆரம்பிக்கிறார். அப்போ குருவும் இணையும் போது மனதிலே எதையுமே சாந்தமாக முதல்ல பண்ணணும்னு அமைதி வந்துடும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது நிறைய கோயில் குளங்கள்லாம் போகணும்னு எண்ணங்கள் வரும். அதுக்கு அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். 9ஆம் இடம்ங்கிறதுனால சொசைட்டியல் லைஃப்பில் நம்ம எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற எனர்ஜியை கொடுப்பார். இந்த சோர்வு கொஞ்சம் குறைப்பார். அலைச்சல் எல்லாம் இருக்கும், ஆனாலும் சோர்வு கொஞ்சம் குறைந்து விடும். சின்ன சின்ன பயணங்கள் கொடுப்பார். 10ஆம் இடத்துக்குள்ளார உள்ள வரார். அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி அப்படிங்கிற வருஷம்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கான எனர்ஜியோட பூஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் செலவுகள் உண்டு. ஆரோக்கிய தொடர்பான செலவுகளை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் 10க்குரியவர் அமர்ந்திருக்கும் போது அவருடன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் சந்திரன். அப்போ 10ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு காசு பணத்துல பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிடும். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் இருந்தால் சரியாகிடும். இது நாள் வரைக்கும் ஏன்னா உங்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, டாச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் பணத்தை கேட்டிங்கன்னா அந்த சனிக்கிழமை வாக்கில் பணம் கேட்டுக்கு பாருங்கள், பணம் திரும்பி வரும். கொஞ்சம் கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சோர்வாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் பயணங்கள் போது கொஞ்சம் கவனம், சாப்பாட்டும் போது எக்ஸ்ட்ரா கேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எதையுமே காதில் கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அவசரப்பட்டு இதுதான் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்களாம் வேலையை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கரெக்டாக அதுக்கான விஷயத்தை காதில் வாங்கிக்கின்னு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது ஒரு காஷன். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. புதனும் வக்கரகதியில் உட்கார்ந்துருவார் 10ஆம் தேதி வாக்கில். அப்போ 2 பேரும் சேரும்போது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கள கண்காணித்து அவங்க ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குதா, அவங்க கரெக்டான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் நமக்கு கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் இருந்தால் உடனே அட்டன் பண்ணி அதுக்கு மருத்துவத்துக்கான தீர்வை கண்டுபிடித்து விடுங்கள். இது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வாக மைண்டில் வச்சுக்கிடுங்க. சஷ்டி விரதம் இருங்க. அதனால் முருகனின் அருளால் அனைத்து விதமும் லாபமாய் பெறுவதற்கு அழகான வாரமாய் இந்த வாரம் அமையும்.